வேலூர் சலவன்பேட்டை சுப்பிரமணிய முதலியார் தெருவை சார்ந்த குடியிருப்பு வாசிகள் தனியார் செல்போன் கோபுரம் அமைப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து வேலூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் முற்றுகை போராட்டம் நடத்தினர். போராட்டம் நடத்தியவர்கள் செல்போன் கோபுரம் அமைப்பதற்கு அருகில் பள்ளி மற்றும் மருத்துவமனை உள்ளது என்றும் குழந்தைகள், கர்ப்பிணிகளுக்கு கதிர்வீச்சு அபாயம் ஏற்படும் என்றும் தெரிவித்தனர். மேலும் செல்போன் கோபுரம் அமைப்பதை உடனடியாக மாவட்ட ஆட்சியர் தடுத்து நிறுத்த வேண்டும் என்றும் அவர்கள் வலியுறுத்தினர். வேலூர் மாவட்ட செய்தியாளர் தென்பாண்டியன். எங்க வீட்டுக்கு பக்கத்திலே சுப்பிரமணியம் தெருவில் இருக்க பக்கத்திலே வீட்டுக்கு பக்கத்திலே டவர் எடுத்திருக்காங்க. சின்ன சின்ன குழந்தைங்க இருக்காங்க, கன்சீவா இருக்காங்க. இதனால எங்களுக்கு கலெக்டரோட சைனே இல்லைன்றாங்க. கலெக்டர் ஆபீஸ்ல மனு கொடுக்க வந்தா, ஆனா எப்படி டவர் எழுப்புனாங்கன்னு எங்களுக்கு தெரியல. ஸ்கூல்ஸ் இருக்கு, ஏர்டெல் கம்பெனி, இண்டோஸ் டவர், ஏர்டெல் கம்பெனி. போலீஸ்க்கு கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கோம். நியூஸ் பேப்பர்லயும் ஆட் வந்திருக்கு, எல்லாமே வந்திருக்கு. கலெக்டர் ஆபீஸ்ல சைன் பண்ணாம அப்ரூவல் கொடுக்காம டவர் எழுப்பிட்டாங்க. நாங்களா கொடி பிடிக்கிறோமா, கோச்சம் போட்டோமா, ஒன்னு அடுத்து தயார் போல வந்துக்கிறோம். அதெல்லாம் எதுவும் பண்ணா அமைதியா உட்காந்து எங்க நடவடிக்கைகளும் அத்த கட்டணம் நாங்க பண்ண போறோம். இரண்டாவது கொஞ்ச நேரம் உட்காந்து ஸ்கூலுக்கு ஹாஸ்பிட்டலுக்கு ஏதோ ஒரு ஏற்றி சீட்டுல சாஞ்சிச்சுன்னா கூட எந்த பாதுகாப்புமே கிடையாது. நாலும் கலெக்டர் ஆஃபீஸில் அங்கே 3 மாசம் அதை வச்சு அந்த இடத்துல ஆய்வு பண்ணல. அங்க மக்கள் எவ்வளவு பேர் இருக்கிறாங்க, பக்கத்துல வீடு இருக்குதா, ஹாஸ்பிட்டல் இருக்குதா, இல்ல ஸ்கூல் இருக்குதா, இதனால என்ன பிரச்சனை வரும், நாளைக்கு சாஞ்சிச்சுன்னா சார்